நேத்தி உங்க ஐ மீன் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு டே அப்படின்னு சொன்னோம். ஏன்னா மே 18 நெறைய இடத்துல வந்து அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி வந்து அ நினைவு கூர்ந்தாங்க. அத பத்தி நீங்க என்ன சார் சொல்லணும்னு நெனைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு? காலமெல்லாம் புலிக்குகையில் நீ தங்கினாய், கண்மூடி இன்று நீ படமாய் தொங்கினாய். பூமாலை உன்படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவனே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம். நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா, ஓ வீரனே. காதுகளை செவுடுகளாக்கிய வெடிகுண்டு சத்தங்கள், பிஞ்சு குழந்தைகளின் வயிற்றில் பாய்ந்த ஏவுகணை எரிக தாக்குதல், மார்பில் பால் குடித்துக் கொண்டிருந்த மகள் கூட மரணத்திலேயே பால் குடித்த தமிழ் பேரி. எந்த நேரத்திலும் சிரித்த முகத்தோடு அரசியல் களத்தில் அகிலமே வியக்கும் வகையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் இன்றும் சிரித்துக் கொண்டிருக்கிறார். செஞ்சோலையில் 300க்கும் மேற்பட்ட என் பிள்ளைகளை கொன்றொழித்தார்கள். பூஞ்சோலையில் எங்கள் தந்தையர்களை, தாய்களை எரிகணை தாக்குதலில் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்த கொடூர இராணுவக்காரர்கள். பசியாத்துவதற்கு கடல் தண்ணீரை விட வேற எதுவும் இல்லை என்ற சூழல் உருவாகிற போது கையேறு நிலையாய் கையேந்த வேண்டிய எதிரிகளிடம் சூழல் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு கையிலே இருந்த அரிசியை பருப்பை கூழாய் கிண்டி குடித்த வரலாறுகள் தான் இந்த 17-18. வருகிறவர்களுக்கு இன்றும் அங்கே கூழ் கஞ்சி கொடுக்கப்படுகிறது. எங்கள் இறுதி யுத்தத்தின் கண்மூடுகிற சிலகன நிமிடங்களில் வயிற்று பசியால் துடித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறிதளவேனும் கூழ் கிடைத்தால் போதும் என்று குடித்துவிட்டு பிள்ளையை காப்பாற்றிய எங்கள் தாய்மார்கள். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி வந்து இப்போ இங்க இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுமே வந்து எடுத்து அதை செஞ்சாங்க. திருமாவளவன் அவர்களாகட்டும் சரி, வேல்முருகன் அவர்களாகட்டும் சரி, அப்புறம் சீமான் அவர்களாகட்டும் சரி, இப்போ புதுசா வந்திருக்கிற தாவேக தலைவர் விஜய் அவர்களாகட்டும் சரி, இப்போ எல்லாருமே இதை வந்து அரசியல் நோக்கத்தோடு தான் பார்க்குறாங்களா சார்? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அம்பேத்கர் படத்திற்கு முன்னால் அரிய தலைவன், தேசிய தலைவன் படமும் மாட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு சேரிகளுக்கும் கொண்டு போய் திணித்த பெருமை எங்கள் அண்ணன் திருமாவிற்கும். சீமான் என்கிற தற்குறிகள் எல்லாம் இறுதி யுத்தம் வரை எங்கே இருந்தார்கள் என்று கூட தெரியாது. எங்களால் உருவாக்கப்பட்ட சீமான் தேர்தல் களத்தை மையமாக வைத்து நடத்துகிற இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட ஆள் மனதிற்குள் ஈழத்தின் யுத்த காட்சிகள் பதிந்து போயிருந்த காரணத்தால் தான் ஈழத்திலேயே அவர் தன்னுடைய துணையை தேடினார். தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். உங்கள் இல்லங்களில் மெழுகுவர்த்தியை ஏந்துங்கள், சூவாலை எருகிற போது மெழுகுவர்த்தி கரைந்து கொண்டே இருக்கும், உற்று கவனித்து பார்த்தால் உங்கள் கண்ணீர் ஒழுகும் என்று தளபதி விஜய் அவர்கள் இந்த தேசத்திற்கு ஒரு அறைகூவலை விடுத்தார். சார் இது பண்ணுறதெல்லாம் ஓகே சார், அவருக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்கா அப்படின்றது இப்போ எல்லாரோட கேள்வியுமா இருக்கே சார். புரிஞ்சவங்கெல்லாம் யார் இருக்கா? புரிஞ்சவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நேத்தி உங்கள் ஐ மீன் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு டே அப்படின்னு சொன்னோம். ஏன்னா மே 18 நிறைய இடத்துல வந்து அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி வந்து நினைவு கூர்ந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு? காலமெல்லாம் புலிக்குகையில் நீ தங்கினாய், கண்மூடி இன்று நீ படமாய் தொங்கினாய். பூமாலை உன்படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவனே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம். நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா, ஓ வீரனே. உங்கள் மண்ணில் அப்படி என்று தொடங்குகிற
கவிஞர் காசி ஆனந்தன் வரிகள். காதுகளை செவுடுகளாக்கிய வெடிகுண்டு சத்தங்கள், பிஞ்சு குழந்தைகளின் வயிற்றில் பாய்ந்த ஏவுகணை எரிக தாக்குதல், மார்பில் பால் குடித்துக் கொண்டிருந்த மகள் கூட மரணத்திலேயே பால் குடித்த தமிழ் பேரினம், முல்லை கொடி வாடுகிறதே என்பதற்காக தங்கத்தேரையை தானமாக்கிய தமிழ் சமூகம், மருவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலியருமோ இரவுனக்கு என்று ஒரு தமிழிசை புலவன் வசைமொழி பாடுகிறான். அடர்ந்த வனப்பகுதிக்குள் நடந்து வருகிற போது தாலியை அறுத்து கொண்டு சென்று விடுகிறார்கள் மன்னா என்று சின்ன மருதிவிடம் என்று கேட்கிற போது 10 நாட்கள் தங்க வைத்து 10 பவுன் நகை கொடுத்து அழகு பார்த்த உன்னத பெருநிலத்தின் மன்னர்கள் ஆண்ட தேசம். மயில் ஆடுகிறதே என்பதற்காக, குளிரில் ஆடுகிறது என்பதற்காக பாரி போர்வையே தானமாக்கிய தமிழ் சமூகம், கையறு நிலையில் கையேந்துகிற சூழல் தமிழ் தேசத்திற்கு வந்திருக்கிறது. பேசுகிற போது கண்கள் குளமாகும். களத்தில் எண்ணற்ற மாவீரர்கள் கடற்கரை ஓரங்களில் கல்லறைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பெத்த பிள்ளைகளை களத்திற்கு அனுப்பிவிட்டு வீடுகளில் தன் மகன் விடுதலையை நோக்கி வந்துவிட மாட்டானா என்று ஏங்கி தவித்த தாய் உள்ளங்கள் தட்டுத்தடுமாறி முல்லை தீவுகளில் மரணித்த கொடூர காட்சிகள். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் கூட புலிகளுக்கு பிறக்கிற குழந்தையா என்று உயிர்நிலைக்கில் கையை விட்டு உருவி எடுத்து குழந்தையை சுவற்றில் அறைந்த காட்சிகள். சொல்ல முடியாத துயரங்களையும் எண்ண முடியாத வழிகளையும் தாங்கியிருக்கிற தமிழ் சமூகம் 2009 மே திங்கள் 17, 18 தேதிகளில் சிங்கள பேரினவாத என்கிற கொடுங்கோன்மை அரசு, பௌத்தத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற சிங்கள பேரினவாதம், தொப்புள் கொடி உறவுகளாக இருந்த தமிழ் தேசிய பேரினத்தை அழிப்பதற்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையும் தமிழனாக உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகவே உருக்குலைய வைத்த கோர கொடூர காட்சிகள் மனதில் நீங்காத ஆறா வடுவை எங்களுக்கு தந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் சிரித்த முகத்தோடு அரசியல் களத்தில் அகிலமே வியக்கும் வகையில் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் இன்றும் சிரித்து கொண்டிருக்கிறார். செஞ்சோலையில் 300க்கும் மேற்பட்ட என் பிள்ளைகளை கொன்றொழித்தார்கள். பூஞ்சோலையில் எங்கள் தந்தையர்களை, தாய்களை எரிகணை தாக்குதலில் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்த கொடூர இராணுவக்காரர்கள். இறுதி வாழ்க்கை முள்ளிவாய்க்கால் தான் என்று முடிவுற்றதற்கு பிறகு பசியாத்துவதற்கு கடல் தண்ணீரை விட வேற எதுவும் இல்லை என்ற சூழல் உருவாகிற போது கையேறு நிலையாய் கையேந்த வேண்டிய எதிரிகளிடம் சூழல் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு கையிலே இருந்த அரிசியையும் பருப்பையும் கூழாய் கிண்டி குடித்த வரலாறுகள் தான் இந்த 17, 18. வருகிறவர்களுக்கு இன்றும் அங்கே கூழ் கஞ்சி கொடுக்கப்படுகிறது. எங்கள் இறுதி யுத்தத்தின் கண்மூடுகிற சிலகன நிமிடங்களில் வயிற்றுப்பசியால் துடித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறிதளவேனும் கூழ் கிடைத்தால் போதும் என்று குடித்துவிட்டு பிள்ளையை காப்பாற்றிய எங்கள் தாய்மார்கள், நடுக்கடலில் வீரமிகுந்த கப்பற்படையை வைத்து உலகத்தை வியக்க வைத்த உன்னத தலைவன் தலைமையில் நடைபெற்ற போர்க்களம், யாழ்ப்பாண தீபகற்பத்திற்குள் திசநாயகே என்கிற ஒரு அதிகாரியும் எண்ணற்ற சிங்கள இராணுவ வீரர்களும் புலிகளிடம் சிக்கிக் கொண்ட பொழுது நினைத்திருந்தால் அன்றைக்கு எவன் இறுதி யுத்தத்தை நடத்தினானோ அவனை அதே யாழ்ப்பாண தீபகற்பத்தில் வைத்து அடக்கம் செய்திருக்க முடியும் எங்கள் தலைவனால். சார், இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி
இப்போ இங்க இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுமே வந்து எடுத்து அதை செஞ்சாங்க. திருமாவளவன் அவர்களாகட்டும் சரி, வேல்முருகன் அவர்களாகட்டும் சரி, அப்புறம் சீமான் அவர்களாகட்டும் சரி, இப்போ புதுசா வந்திருக்கிற தாவேக தலைவர் விஜய் அவர்களாகட்டும் சரி, இப்போ எல்லாருமே இதை வந்து அரசியல் நோக்கத்தோடு தான் பார்க்குறாங்களா சார்? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தினுடைய வாழ்வுரிமை கட்சி தலைவர் மகத்தான மனிதர் அண்ணன் வேல்முருகன் இரத்த நாளங்களில் ஊறியிருக்கிற தமிழ் தேசியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கணக்கில் போராடி கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் படத்திற்கு முன்னால் அரிய தலைவன் தேசிய தலைவன் படமும் மாட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு சேரிகளுக்கும் கொண்டு போய் திணித்த பெருமை எங்கள் அண்ணன் திருமாவிற்கு உண்டு. சீமான் என்கிற தற்குறிகள் எல்லாம் இறுதி யுத்தம் வரை எங்கே இருந்தார்கள் என்று கூட தெரியாது. எங்களால் உருவாக்கப்பட்ட சீமான் இன்றைக்கு மாவீரர் நாள் என்கிற போர்வையில் தேர்தல் களத்தை மையமாக வைத்து நடத்துகிற கூட்டம். இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட ஆள் மனதிற்குள் ஈழத்தின் யுத்த காட்சிகள் பதிந்து போயிருந்த காரணத்தால் தான் ஈழத்திலேயே அவர் தன்னுடைய துணையை தேடினார். நேற்றைய தினம் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பேசவில்லை. இவர்களைப் போல ஆடம்பரமாக மாநாடு நடத்தவில்லை. செத்தொழிந்து சிதிலமாகி கிடந்த எம் இன மக்களுக்கு தூன்றுகோலாக இருப்பதற்காக கண்ணுறங்கி கிடக்கிற எங்கள் கரும்புலிப்படை தளபதிகளை உசுப்பேத்துவதற்காக மெழுகுவத்தி தீபத்தை அவன் முகங்களுக்கு மத்தியில் காட்டி, எழுந்து வா எம் இளைஞனே, ஈழம் பதில் சொல்ல காத்திருக்கிறது என்கிற வகையில் பொங்கி எழும் புலிகள் தேசம் புதிய படையாய் தமிழீழம் மீட்கும் என்கிற தாரக அடிப்படையில் தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். உங்கள் இல்லங்களில் மெழுகுவத்தியை ஏந்துங்கள். சூவாலை எருகிற போது மெழுகுவத்தி கரைந்து கொண்டே இருக்கும். உற்று கவனித்து பார்த்தால் உங்கள் கண்ணீர் ஒழுகும் என்று தளபதி விஜய் அவர்கள் இந்த தேசத்திற்கு ஒரு அறைகூவலை விடுத்தார். திருவான்மியூரிலே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு முக்கிய பொறுப்பாளர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். மறைந்த மக்களுக்கும் வீழ்ந்த எம் இனத்தினுடைய போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்துகிற வகையில் அமைதியாய் நின்று அற்புதமான ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடிய பெருமை தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு. மற்ற கட்சித் தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்தில் கூட்டத்தை போட்டுக்கொண்டு அங்கே இரங்கற்பா பாடிய வரலாறு, போர்க்களத்தில் பார்த்த காட்சிகளை பேசிய பேச்சுக்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதையெல்லாம் பேசவில்லை. மாண்டு போய் இந்த மண்ணிற்குள் விதையாகி கிடக்கிற எம் மாவீரர்கள் நினைவை போற்றுகிற வகையில் உறங்குகிற எம் போராளிகளே, சற்று உயிரெழுந்து வாருங்கள், தமிழீழ தாயகம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அந்த மெழுகு தீபத்தை உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த அந்த மாவீரர்களுடைய முகத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மெழுகுவத்தி ஏந்தி இறுதி அஞ்சலியை நேற்றைய தினம் முதலாக கட்சி தொடங்கிய முதலாக ஈழத் தமிழர்களுடைய வாழ்வை செழிப்பதற்கு, இறந்து கிடந்த எம் மாவீரர்களுடைய உயிரை மீண்டும் பிறப்பித்து தமிழீழ தாயகத்தை அமைப்பதற்கு தாங்களும் தயார் என்று சொல்லுகிற வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அமைதியாய் நின்று எரிகிற மெழுகுவர்த்தியின் அந்த ஒளியை பார்த்து உருகி போய் நின்ற காட்சி எவராலும் மறக்க முடியாது. சார், இது பண்ணுறதெல்லாம் ஓகே சார், அவருக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்கா அப்படின்றது இப்போ எல்லாரோட கேள்வியுமா இருக்கே சார். புரிஞ்சவங்கெல்லாம் யார் இருக்கா? புரிஞ்சவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? களத்தில் நின்றவர்கள் நாங்கள். இத்தனை நாளாக அரசியல் பண்ண இத்தனை நாள் அவர் எங்கே சார் போயிருந்தாரு? இப்போ அரசியல் தலைவர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு அரசியல் பின்னணிக்கு தான் காரணம்ன்றது உங்களுக்கு புரியலையா சார்? மாபெரும் நடிகராக இருந்த காலகட்டத்தில் விஜய்க்கு தமிழ்நாட்டிலே பொண்ணு நிறைய பேர் கொடுக்கறதுக்கு இருந்தாங்க. ஏன் ஈழத்தில் போய் எடுத்தார்? ஏன் ஈழத்து பெண்ணை திருமணம் செய்தார்? வாய்கிலேயே பேசுகிறவர்கள் எல்லாம் அப்படி செய்தார்களா? குறிப்பாக சீமான் அப்படியே ஈழம் என்கிற அந்த வார்த்தையை இதயத்திற்குள் புகுத்தி கக்குகிற பொய்களை என்றைக்காவது விஜய் அவர்கள் உதித்தாரா?
வாழ்வியலில் தன் பயணமாக தமிழீழத்தை தனதாக்கி கொண்ட தலைவர் விஜய். யார்ட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, யார்ட்டையும் கருத்து கூற வேண்டிய தேவையில்லை. இதயத்திற்குள் மறைந்து கிடக்கிற ஈழச் செய்திகளை வெளிக்கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை எதிர்காலம் உருவாக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் ஈழத்தில் பொன்னெடுத்தார். நேற்றைய தினம் அந்த மக்களுக்கும் அந்த போராளிகளுக்கும் ஒரு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நேற்று திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய முதல் நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. ஏன் சார் அவர் அந்த ஏரியா விட்டு வெளியே வரவே மாட்டாரா? வருவாங்க. ஏன் அவசரப்படுறீங்கன்னு நான் கடந்த காலத்திலே சொல்லியிருக்கிறேன். இப்ப அவசரப்படுறதுக்கெல்லாம் இல்ல சார். வெளியில நான் என்ன கேட்கிறேன்னா, இது யதார்த்தமான எல்லாருக்கும் நான் ஒரு செய்தி கேட்கிறேன். நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்கல்ல, தமிழர்களிடம் வாக்குகளை வாங்கி கோடிகளை கொள்ளையடித்து கொண்டிருக்கிற அதிமுக திமுக நேற்றைய தினம் மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு அஞ்சலி செலுத்திய வரலாறை பார்த்திருக்கிறீங்களா? தமிழர்களுடைய ஓட்டு அவர்களுக்கு முக்கியம். ஆனால் தமிழீழ தாயகம் என்றால் இவர்களுக்கு எரிச்சல் வருகிறது. நான் கேட்கிறேன், துப்புக்கட்ட இந்த 2 இயக்கத்துக்கும் சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய மாபெரும் மகத்தான தலைவர், மக்கள் தலைவர், எம் இனமானத்துடைய தேசிய தலைவரை என் குழந்தையாக எடுத்துக்கொள்கிறேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக எங்கேயாவது நீங்கள் நினைவேந்த நிகழ்ச்சி நடத்தியதுண்டா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க என்று பொய் பிரச்சாரங்களை இன்றை வரை கட்டவிழ்த்து விட்டு தமிழ்நாட்டு வீதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்காவது ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்திய வரலாறுகள் உண்டா? சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இந்த 2 இயக்கமும் யாருடைய இயக்கங்கள்? தமிழர்களை ரத்தம் குடிக்கிற இயக்கங்கள். இந்த 2 இயக்கமும் அம்பலப்படுத்தியாக வேண்டிய சூழலில் ஒரு தமிழ் தேசியவாதியாக நின்று நான் கதறுகிறேன். இப்ப விஜய் அவர்கள் பண்றதுனால, விஜய் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி பண்ணதுனால இப்ப அவர் இந்த மாதிரியான கம்ப்ளீட்டா தமிழ் மக்களுக்காகவும் ஈழ மக்களுக்காகவும் போராடுற ஒரு தலைவராக மாறிட்டார்னு நீங்க நம்புறீங்களா? நேற்றைய சம்பவமே உங்களுக்கு எடுத்துக்காட்டு. நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், தளபதி விஜய் அவர்கள் ஈழத் தமிழர்களுக்காக செய்த தியாகங்கள் என்ன என்பதை அவரே விரைவில் பட்டியலிட காத்திருக்கிறார். ஏன்னா ஈழத்திலிருந்து படிக்க வந்த குழந்தைகளை படிக்க வைத்திருக்கிறார் தன்னுடைய சொந்த செலவில். கிட்டத்தட்ட 13 பிள்ளைகள் விஜய் அவர்களுடைய ஏற்பாட்டில் படித்து கொண்டிருக்கிற தகவலை நான் எடுத்திருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனை தலைவர்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க? அண்ணன் வைகோ இருக்காங்க. அவரை போல தியாகம் செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக எவரும் இல்லை. அண்ணன் திருமா இருக்கிறார்கள். ஈழத்திற்காக குரல் கொடுத்த தலைவன் எவனும் இல்லை. பொடோ சட்டம் வந்தாலும் தடா சட்டா வந்தாலும் தமிழீழ தாயகத்தை அங்கீகரிக்கிறவரை தமிழ்நாட்டில் நாங்கள் குரல் கொடுப்போம் என்று மாதட்டி சொல்லுகிற எங்கள் அண்ணன் வேல்முருகன். சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இவர்கள் எல்லாம் உண்மையாக நேசித்த தலைவன் மீது பற்றின் அடிப்படையில் நேற்றைய தினம் அவரவருக்கு வசதிக்கு ஏற்ப அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் ஒருங்கிணைத்ததை வரவேற்கலாம். ஏன் இன்னும் தமிழீழ தாயகத்தினுடைய கனவு தமிழ்நாட்டு வீதிகளில் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி பெசநகர் கடற்கரையில் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை வரவழைத்து அந்த மெல்லிய தீபத்தை எந்த முள்ளிவாய்க்காலில் தமது மக்கள் மடிந்து செத்தொழித்தார்களோ அந்த முள்ளிவாய்க்காலை பெசநகர் கடற்கரையில் கொண்டு வந்து நிறுத்திய பாங்கு மே 17 இயக்கம் வேல்முருகனுக்கு உண்டு, திருமுருகன் காந்திக்கு உண்டு, அண்ணன் வைகோவிற்கு உண்டு. இவர்களைப் போல தியாகம் செய்த தமிழ்நாட்டில் தலைவர்கள் இன்றைக்கெல்லாம் சீமான் கதறுகிறார், பேசுகிறார். ராத்திரி பார்த்தோம். தோல்வி நிலையென நினைத்தால் வாழ்வை நினைக்கலாமா பாட்டு பாடுறாரு. எதிரியின் கொடிய குண்டு வீச்சிலே தொட்டில் எரிந்தது, என் பிள்ளை விளையாடும் முற்றத்தில் நின்ற பந்தல் சரிந்தது, உறங்கக்கூடாது என் மகன் என்றொரு உண்மை புரிந்தது, உறங்கக்கூடாது என் மகன் என்றொரு உண்மை புரிந்தது, விடுதலை புலிகள் போராடும் வேளையில் மகனே நீ தூங்காதே, வீரமில்லா பிள்ளை இவனென்ற கெட்ட பேரை வாங்காதே, நான் என்ன செய்தேன் தாய் மண்ணுக்கென்று நாளை ஏங்காதே என்கிற கருத்தோவிய குரலோடு தான் தமிழ்நாட்டு வீதிகளில் என் போன்றவர்கள் தொடர்ந்து தமிழீழ தாயகத்தை அங்கீகரிப்பதற்கு இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது நான் நினைக்கிறேன், 1995 என்னுடைய தமிழீழ போராட்டத்தை தொடங்கினேன். 9ஆம் வகுப்பு மாணவராக இருக்கும்போது 63 முறை கடலை கடந்து ஆயுதங்களை கொண்டு போய் கொடுத்த பெருமையோடு பேசுகிறேன். வேலூர் சிறையிலிருந்து தப்பித்து வந்த விடுதலை புலிகளை தன்னுடைய கூரை வீட்டிற்குள் ஒளித்து வைத்து தமிழீழ தாயகத்திற்கு அனுப்பி வைத்தவன் என்கிற பெருமையோடு பேசுகிறேன்.
எண்ணற்ற புலிகள் என்னுடைய குடிசை வீட்டில் தான் வந்து தங்குவார்கள். எத்தனையோ தலைவர் பெருமக்கள், இளந்தரையன், அருள், முருகன், எண்ணற்ற போர்ப்படையினுடைய பிரிகடியர்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைவர் பெருமக்கள் எனது கூரை வீட்டிலே தங்கி உணவெடுத்து 1 மாதம் அல்ல 2 மாதம் தங்கி இருந்து சென்ற வரலாறுகள். ரேஷன் அரிசி சோறு தான். ஆக தமிழீழ தாயகத்திற்கு நாங்கள் செய்த தியாகங்கள் எண்ணற்றவை. ஆனால் அதை சொல்லி விளம்பரப்படுத்த வேண்டிய இடத்தில் நாங்கள் இல்லை. ஃபைன் சார். ரொம்ப அழகாக எங்களுக்கு அதுவும் இந்த நினைவேந்தல் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி சார். நன்றி.